நான் இப்போ கேட்க போகிற 9 கொஸ்டின்ஸ் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற கேப்பபிளான கொஸ்டின்ஸ். இங்கே ஜட்ஜ்மெண்ட் இல்லை, லெக்சர் எடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் அ மிரர். உங்களை நீங்களே கேட்டுக்க போகிற கொஸ்டின்ஸாக தான் இது இருக்கும். நீங்கள் ஆல்கஹால் அடிக்டாக இருக்கலாம், ட்ரக் அடிக்டாக இருக்கலாம். பட் இந்த 9 கொஸ்டின்ஸ் இதை ப்ராப்பராக லிசன் பண்ணி மனசார நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்சர் வெளியிலேருந்து கிடைக்காது, உங்கள்கிட்டேருந்து மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த செகண்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, குடியிலையோ இல்லை போதையிலையோ பாதிக்கப்பட்டுட்ருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தட்ஸ் குட், தட்ஸ் ஃபைன். அதை கண்டிப்பாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு சின்ன பாட்டிலோ இல்லை போதை பொருளோ உங்கள் லைஃப் டெஸ்டினியை டிசைட் பண்ண விட்டுறாதீங்க. நீங்கள் சிம்பிளாக இல்லை ரொம்ப குட்டியாக எடுக்கிற ஒரு டிசிஷன் உங்கள் லைஃப் ஸ்டோரியை ரீரைட் பண்ணும். நான் உங்கள் ராகேஷ். நான் குடியை நிறுத்தி 1000 நாட்கள் மேலே ஆகுது. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். வாங்க அந்த 9 கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்ப்போம். வெல்கம் டு ராகேஷாலஜி. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருப்பேன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? லைக் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லேட்டாக குடிச்சிருப்பீங்க, இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாம்பிள் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடித்த அந்த இன்சிடெண்ட், யார் கூட குடிச்சிங்க, எந்த பார்ட்டியில் குடிச்சிங்க, எந்த தைரியத்தில் குடிச்சிங்க? விளையாட்டை தான் ஆரம்பிச்சிருப்போம்ல. பட் இன்றைக்கி அது நம்மளை எந்த ஸ்டேஜில் வச்சுருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஆக்சுவலி ஆல்கஹாலோ ட்ரக்கோ நமக்கு ஃப்ரெண்டு கிடையாது. அது நம்மளை ஒரு கேஜ்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளை அந்த ஒரு வேலியை தாண்டி லைஃப்பை பார்க்கவே விட மாட்டேங்குது. இதுதான் ஃபேக்ட். ஸோ யோசிங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது இன்றைக்கி இருக்க இந்த கஷ்டமான ஸ்டேஜுக்கு வருவீங்கன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்பர் 2, ஆல்கஹால் இல்லை ட்ரக்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? ஆல்கஹால் ட்ரக்ஸ் என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. அது எதுவுமே ஒரு 1/2 hour 1 hour ஒரு குட்டி சந்தோஷத்துக்கு அது கொடுக்குற ஒரு பெயின் இருக்குல்ல, அதோட ரியாக்ஷன், அதோட செயின் ரியாக்ஷனாக ஒரு பெயின் இருக்குல்ல, அது காலத்துக்குமே மாறாது, உங்களுக்கும் மாறாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு போய் நிறுத்தும். இன்கேஸ் நீங்கள் இந்த குடியோ போதையோ சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்னு நம்பினீங்கன்னா அது போய் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசார யோசிச்சு பாருங்கள், இது சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்குதா இல்லை சஃபரிங்கும் சேர்த்து கொடுக்குதான்னு. நம்பர் 3, எத்தனை வாட்டி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இதுதான் லாஸ்ட் டைம்னு சொல்லிவிட்டு ஓகே இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு எத்தனை வாட்டி அதை மீறி இருக்கீங்க? ஜஸ்ட் திங்க். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா? என்னை என் ஃபேமிலி நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னை நம்பவே மாட்டேன், நான் தான் குடியை நிறுத்திட்டேனே, போதையை நிறுத்திட்டேனே, நான் தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேனே, ஆனால் என்னை இன்னும் நம்ப மாட்டேன்றாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் இப்போ குடிக்கிற இல்லை போதை பண்ணுற காலத்தில் பண்ணுற கேவலமான இந்த ப்ராமிஸ் தான். இனிமேல் குடிக்க மாட்டேன்னு நம்ம திரும்ப குடிச்சு இல்லை போதை பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை உடச்சிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க, எத்தனை வாட்டி நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி அதை மீறி இருக்கீங்க? 4th கொஸ்டின், இந்த குடியில் போதையினால் நீங்கள் இழந்த ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மேட்ரு இது. லைக் குடியில் போதையினால் நம்ம இழக்கிற முக்கியமான விஷயம் பணம், ஜாபு, ஃபேமிலி, ரெஸ்பெக்ட். இது 4 விஷயத்தில் நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நான் இழந்துட்டேன், அதுக்கு தான் நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இந்த 4 விஷயத்தில் எதை நீங்கள் இழந்ததுக்காக இன்னுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி ஃபீல் பண்ணுற ஆளுங்க அடிக்ஷனில் இருக்க சான்ஸே இல்லை. நமக்கு ஊர் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் குடிச்சிட்டே தான் இருப்பேன்ற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு ஆளுங்க. ஸோ மற்ற 3த்தில் மணி இல்லை ஜாப் இல்லை ஃபேமிலி, இது 3த்தில் எதை இழந்ததுக்காக நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? ஜஸ்ட் திங்க். 5th கொஸ்டின்,
நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே, இப்போ குடிச்சிட்டு இருக்க மாதிரியே, இல்லை போதை பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க, என்னவா இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைக் பெட்டர் ஹெல்த்தா, இல்லைனா ஹாஸ்பிட்டல் பெட்டா, இல்லை ஒரு சுடுகாடா, மேபி என்ன நாள் இருக்கலாம். ஏன்னா நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பழகின சில பேர் இப்போ இல்லை, ஓகே, உயிரோடவே இல்லை. ஆல்கஹால்னால, ட்ரக்ஸ்னால இறந்து போகிறது நிறைய பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்கள் இந்த ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கன்சியூம் பண்ணுற மாதிரியே இன்னொரு 5 வருஷத்துக்கு நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்கஹால், ட்ரக்ஸுன்னு சொன்னால் என்னவா இருப்பீங்க, எந்த ஸ்டேஜில் இருப்பீங்க? 6th question. இன்றைக்கி எத்தனை பேர் உங்களால் சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க? அம்மா, ஒய்ஃப், இல்லை குழந்தை. நீங்கள் குடிக்கிறதுனாலையோ போதை பண்ணுறதுனாலையோ எவ்வளோ சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம்பிள், இப்போ அவங்க அழுதாங்கன்னா நீங்கள் தான் ஹீரோ மாதிரி இருந்து அவங்க அழுகைக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் நம்ம இருப்போம். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம தான் அந்த அழுகைக்கே காரணமாக இருக்க வில்லனாக இருக்கும் அவங்க லைஃப்பில். யோசிச்சு பாருங்கள், உங்களால் எவ்வளோ சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களால அதை சொல்லவும் முடியாமல், கத்தவும் முடியாமல், நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டோ இல்லை போதை பண்ணிட்டோ வீட்டுக்கு வரும்போது அவங்க உடஞ்சி சுக்குநூறாக போகும்போது நமக்கு அந்த டைமில் எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. மேபி நம்ம அப்புறம் லேட்டராக வந்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டோமோ, இல்லை நம்ம அழ வச்சிட்டோமோ அப்படின்றது மேபி மறுநாள் தெரிஞ்சதுக்கப்புறம் தோணலாம். பட் அதனால எந்த வேல்யூவுமே கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணும்போது அது ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஆக்கி விட்டுரும். உங்கள் மேலே இருக்கிற எல்லா ஒப்பீனியனையுமே உடச்சி விட்டுரும். உங்களை எங்கேயோ தலையில் தூக்கி வச்சுருந்தா கூட கேவலமாக தான் பார்க்க தோணும். ஸோ திங்க், உங்களால் எவ்வளோ பேர் சைலண்ட்டாக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். 7th question. நீங்கள் லாஸ்ட் டைம் டெம்பரவரியாக குடியை விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கேவலமான ரீசன் சொல்லிக்கிட்டீங்க? ஒன்று, இது ஜஸ்ட் ஒரு பெக் தானே, அப்படி இல்லைனா என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அது இப்போ சீசன் வந்துருச்சு, நம்ம கார்த்திகை மாதம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாலையை போட்டுட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம். இதே மாதிரி போன வாட்டி நீங்கள் மாலை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக உடம்பு முடியலன்னோ ஏதோ ஒரு காரணத்துக்காக குடியோ போதையோ தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நம்பிக்கையில் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேபி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பினீங்களா, இல்லைனா பார்த்துக்கலாம், என்னால் இது ஒரு பெக் தானே, இந்த ஒரு பெக்கோடு போதும், இனிமேல் குடிக்க தேவையில்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்களா, இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பி ஆரம்பிச்சிங்களா? அப்படி நீங்கள் எதில் ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் குடினால் அதை நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இந்த செகண்ட் வரைக்கும் அந்த ஒரு தாட்னால் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 8th question போகலாம். உங்களால் உங்கள் ஃபேமிலி எப்போ கடைசியாக சிரித்து பார்த்தீங்க, இல்லை சந்தோஷப்பட்டு பார்த்தீங்க? உங்களை நினச்சி, ஓகே இந்த பர்சன் ராகேஷ் வந்தான்ப்பா, ராகேஷை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு, இல்லை உங்களால் அழாமல் இவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற ஒரு பிரச்சனையினால் அழாமல் லைஃப்பில் உங்களால் சந்தோஷப்பட்ட தருணம் கடைசியாக எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேபி அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை லைக் இப்போலாம் நிறைய ஃபேமிலிஸில் ஒய்ஃபே எடுத்துகிட்டு சரி ஓகே கொஞ்சமாக வீட்லேயே குடிச்சிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஒய்ஃப் தான் இன்றைக்கி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே வெளியில் போய் எந்த பிரச்சனையும் பண்ணல, வீட்டுக்குள்ளேயே குடிச்சிட்டு அமைதியாக இருக்காருன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண அந்த ஒய்ஃப் தான் இன்றைக்கி மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் திங்க், உங்களால் இன்றைக்கி உங்கள் குடும்பம் கடைசியாக சந்தோஷமாக சிரிச்சதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கம்மிங் பேக் டு லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட்டில் ஆப்ஷன் ஏவா பியான்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களை இந்த சொசைட்டி, இந்த ஃபேமிலி இறந்ததுக்கப்புறம் என்னவா உங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செகண்ட் யோசிச்சு பாருங்க. நான்
இப்போது இறந்து போனதுக்கப்புறம் இவன் குடிச்சே உடம்பு முடியாமல் இறந்து போனான்னு ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்லை லைஃப்பில் இந்த குடி போதை எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உடச்சி லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருந்து இறந்து போனான்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? பரவாயில்ல, நான் இந்த பாயிண்ட்லேயும் வரேன். நீங்கள் குடியை நிறுத்தி நல்லா இருந்தான்ப்பா, குடியை நிறுத்தி 2 வருஷம் ஆச்சு ஆனால் திடீர்னு செத்துட்டான், குடியை நிறுத்தி 3-4 வருஷம் ஆச்சு திடீர்னு செத்துட்டான் அப்படின்ற பாயிண்ட் எல்லாமே ஃபைன். நீங்கள் சாகும்போது குடிக்காமல் செத்தீங்கன்னா அது ரியலி குட் திங். அட்லீஸ்ட் அந்த ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ அந்த குடும்பத்தை நிம்மதியாக வச்சுருந்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த கடைசியாக உங்களுக்கு தூக்குற வரைக்கும் மைண்டில் கேவலமாக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்களே யோசிங்க. ஆப்ஷன் பி, இவங்க என்னை வந்துட்டு நான் இதுலேருந்து வெளில வந்தேன், குடியிலேருந்தோ போதையிலேருந்தோ எந்த பழக்கத்தில் அடிக்ட் ஆகியிருந்தாலும் அதெல்லாம் உடச்சி அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு நல்ல நிலைமைக்கு வந்து சந்தோஷமாக இருந்து செத்து போனேன்னு ஞாபகம் வச்சுக்கணுமா? இந்த சொசைட்டி பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அப்படி தான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஃபேமிலி அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணும். ஓகே, அவங்க தான் இம்பார்ட்டண்ட். அவங்கள என்னவா ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். லைக் குடி முடிவு பண்ணக்கூடாது, போதை முடிவு பண்ணக்கூடாது, மற்றவங்க அவங்கள என்னவா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கிட்ட கொடுத்து லைஃப்பை நாசமாக்கிடாதீங்க. கம்மிங் டு தி எண்ட். ஸோ ஆல்கஹால், ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு பார்ட். அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு விஷயம். அதை நம்ம தான் கையில் எடுத்துக்கிட்டு லைஃப்பை நாசமாக்கிக்கிட்டு இருக்கோம். அது மூலையிலே இருக்கட்டும், தூக்கி ஓரம் போடுங்க. இந்த 9 கொஸ்டின்ஸை நீங்கள் மனசார உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லி பாருங்கள். 9th கொஸ்டினுக்கு மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எல்லாரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு சொல்லி. பிகாஸ் ஆட்டிடியூட் டிஃபர்ஸ். ஒரு லைஃப் இந்த இடத்துல மை ரூல், மை லைஃப் மை ரூல்ஸுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். மை லைஃப் மை ரூல்ஸுன்றது பாட்டில்கிட்டேயோ போதைக்கிட்டேயோ டிசைட் பண்ண விட்டுறாதீங்க. ஓகே, உங்கள் லைஃப் உங்கள் ரூல்ஸ். லைஃப்பை நாசமாக்கிக்காதீங்க. வெளில வாங்க. நான் உங்கள் ராகேஷ். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, 1000 நாள் மேலே குடியை நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். 1000 நாட்களுக்கு மேலே. நான் ஒரு நம்பருக்காக நல்லா இருக்கேன் 1000ன்றதுனால நான் சொல்கிறேன். 1000 நாட்களுக்கு மேலே குடியை நிறுத்திட்டு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. பட் சுற்றி இருக்க பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஹவ் வி ஹேண்டில்ன்றது இருக்குது. அது குடியோ போதையோ ஹேண்டில் பண்ண தேவையில்லை. என் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த குடியோ போதையோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது.